இன்னைக்கு பிக் பாஸ் ஷோ இருக்கு, கண்டிப்பா நான் அதை பார்த்தே ஆகணும். இல்ல இன்னைக்கு சீரியலோட முக்கியமான எபிசோட் வருது, நான் அதை பார்த்தாகணும். இல்ல இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்கு, கண்டிப்பா நான் பார்க்கணும். இல்ல இன்னைக்கு என்னோட ஃபேவரட் மூவி வருது, நான் அதை தான் பார்க்கணும். இந்த 4 பேரும் அவங்க அவங்களுடைய விருப்பமான ஷோவை பார்க்கணும்னு விரும்புறாங்க. இத கேட்ட மாமியார் உள்ள இருந்து வெளியில வராங்க. அட கொஞ்சம் நிறுத்துறீங்களா? கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கங்கிறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் டிவிக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இனிமே யாரும் டிவி பார்க்க போறது இல்ல. என்னோட சத்சங் ப்ரோக்ராம் வரப்போது, நான் அதை தான் பார்க்க போறேன். அந்த டிவி ரிமோட் எனக்கு கொடுங்க. நீங்க 4 பேரும் போய் வேலைய பாருங்க. சரளா டிவி ரிமோட்டா வாங்கிட்டு நிம்மதியா டிவிய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு, அன்னைக்கு என்ன இந்தியா பாகிஸ்தான் மேட்ச பார்க்க விட்டனா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? உங்களுடைய சீரியல்ஸ் தான் எப்ப பார்த்தாலும் பாக்குறது தானே. ஓ, அப்புறம் என்னோட பிக் பாஸ் சீரியல் அது. நீ என்னடானா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச பார்த்துட்டு ரன்னிங் கமெண்ட்ரி எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க. அட நீங்க எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்க சத்தத்தை கேட்டு அத்தை வெளியில வந்துட போறாங்க. வெளியில வந்து தேவையில்லாதெல்லாம் பார்க்காம காமெடி சீரியல பார்க்க சொல்லுவாங்க. அப்பதான் நீங்க சண்டை போட மாட்டீங்க. அட எந்த வீடுதான் காமெடி ஷோக்கு கம்மியா இருக்கு பாரா இந்த கதைய. 4 பேரும் இத நினைச்சு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சத்தவங்க, என்ன சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு சரளா சொன்னாங்க. சீக்கிரமா போய் வேலையை செய்யுங்க. எந்த நேரத்துல என்ன பண்ணுன்னே தெரியாது. எப்ப சிரிப்பாங்களோ எப்ப சண்டை போடுவாங்களோ. இதுதான் ஷர்மா குடும்பத்துல நடக்கிற டெய்லி விஷயம். ஒரு நாள் மாமியார் மருமகளுங்கிட்ட, நீங்க 4 பேரும் நல்லா காது கொடுத்து கேளுங்க. நாளைக்கு ஊர்ல இருந்து பெரிய மாமனாரும் பெரிய மாமியாரும் வராங்க. அவங்க முன்னாடி நீங்க யாரும் சண்டை போடாம இருக்கணும். அப்புறம் இத பத்தி யாரும் பேசக்கூடாது. அத்தை நான் எப்பவுமே மேட்சும் பாக்கறது இல்ல, அப்புறம் டிவி எங்க அத்தை பாக்கறது? அப்புறம் நான் மட்டும் எங்க என்னோட விருப்பப்படி பாக்கறேன்? ஐயோ ஏன் இப்படி பொய் சொல்ற? டிவி ஆன் பண்ணா போதும், ஜின்னு மாதிரி வந்து உட்கார்ற. நான் மட்டும்தான் யார்கிட்ட இருந்தும் ரிமோட் கேட்க மாட்டேன். அட சும்மா பொய் சொல்லாத. எல்லார விட முன்னாடி நீதான பாம்பு படம் எடுத்த மாதிரி முன்னாடி வந்து நிப்ப. இப்படியே ரொம்ப நேரம் அவங்கக்குள்ள சண்டை போயிட்டே இருந்தது. இவங்க சண்டைய கேட்டு கேட்டு எனக்கு வயசாயிடும் போல இருக்கு. இவங்கள திருத்தவே முடியாது. அடுத்த நாள் அவங்க மாமனாரும் அக்காவும் வந்துட்டாங்க. அட சரளா, உன் வீடு ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கியே. அட இதெல்லாம் என் மருமகளுங்க பண்றதுதான். அவங்கதான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவாங்க. அப்படியா? சரி, உன் 4 மருமகளும் எங்க? கிச்சன்ல இருப்பாங்க. வேற எங்க இருப்பாங்க? இரு கூப்பிடுறேன். அட பாயல், டீனா, அனுராதா, ரூபாலி, சீக்கிரமா வெளியே வாங்க, அத்தை வந்திருக்காங்க. அத்தை கூப்பிடுறத கேட்டு 4 மருமகளும் வெளியே வந்து அவங்க கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க. அடடா, உன் மருமகளுங்க எல்லாம் எவ்வளவு அழகா இருக்காங்க. அழகுக்கேத்த ஒழுக்கம் கூட இருக்கு. இப்ப டிவி மட்டும் ஆன் ஆகட்டும், அவங்க ஒழுக்கம் எல்லாம் வெளியில தெரியும். உனக்கு இவ்ளோ நல்ல மருமகளுங்க கிடைச்சிருக்காங்க. கண்டிப்பா நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அனுராதா வெளியில வந்தா. அத்தை, பெரியத்த, பெரிய மாமா, நீங்களும் வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பெரியத்தையும் சின்னத்தையும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மாமா டிவி முன்னாடி உட்காந்துட்டாங்க. இப்ப நேரம் பார்த்து பாயல் வெளியில வரா. பெரிய மாமா, நீங்க நியூஸே பாத்துட்டு இருக்கீங்க. எல்லா சேனல்லயும் ஒரே விதமான நியூஸ் விதவிதமா போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் இருக்கு, அத பாக்கலாமா? மனோகர் சேனலை மாத்துறாரு. அதுக்கப்புறம் டீனா வெளியில வரா. அட என்ன குழந்தைங்க மாதிரி மேட்ச் பாக்குறீங்க? அட இந்த டைம் சீரியல் டைம், அந்த சேனல் வைங்கள பாக்கலாம். அந்த சீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெய்யுங்க மாமா, அதுல மருமக இன்னைக்கு வீட்டை விட்டு ஓடிடுவா. இத கேட்டு மனோகர் சேனல் மாத்துறாரு. அப்புறம் பாயல் கிளம்பி போயிடுவா. இப்ப ரூபாலி வரா. அட என்ன இது, நாடகம் பாத்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க ரியாலிட்டி ஷோ போடுங்க மாமா. மனோகர் மறுபடியும் சேனலை மாத்துறாரு. அப்போ அனுராதா வரா. மாமா, இன்னைக்கு சல்மான் கானோட படம் வருது, அந்த படம் வைங்களேன். மனோகர் மறுபடியும் சேனலை மாத்துறாரு. மாமா அது எல்லாத்தையும் விடுங்க, என்னோட சீரியல்ல போடுங்க. இல்ல மேட்ச், இல்ல ரியாலிட்டி ஷோ, புது படம். மறுபடியும் இந்த 4 பேருக்கு நடுவுல சண்டை ஆரம்பிக்குது. மனோகர் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாரு, ஆனா முடியல. மருமகளுங்களோட சத்தம் வெளியே வரைக்கும் கேட்டுச்சு. அத கேட்ட சரளா, கடவுளே, மறுபடியும் இவங்க சண்டைய ஆரம்பிச்சுட்டாங்களா? என்ன சண்டை அது? சரளாவும் அவங்க அக்காவும் இத கேட்டு ஓடி வராங்க. அட கடவுளே, என்ன இதெல்லாம்? இதுதான் இவங்க 4 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை. என்னன்னு சொல்றது? மத்தபடி ரொம்ப நல்ல பசங்க. டிவி கிட்ட வந்தா அவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பாக்கணும்னு சொல்லுவாங்க. அட அப்ப 4 பேருக்கும் வேற வேற டிவி வாங்கி குடுக்கறது தானே?
நான் என் பையன் அசோக் கிட்ட சொல்லி டிவி வாங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. அப்படியே பில்லும் அனுப்பிவிட சொல்லு. பையங்க கிட்ட சொல்லி நான் பைசா அனுப்ப சொல்றேன். மறுநாள் பெரிய மாமா பெரிய அத்தை ஊருக்கு கிளம்பிடுறாங்க. இங்க மருமகளுங்களுக்கு தனித்தனி டிவி வந்தாச்சு. ஆனா அந்த டிவி பாக்கறதுல அவங்களுக்கு சந்தோஷம் இல்ல. எதையோ மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். மறுநாள் சரளா அவங்க ரூம்ல இருக்கும்போது ஹால்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. உடனே அவங்க வெளியில வந்து, அட என்ன இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் தனித்தனி டிவி வாங்கி கொடுத்தாச்சுல. இல்ல அத்த, எங்க டிவில 1/2 மணி நேரத்துக்கு மேல அந்த ஷோவை பார்க்க முடியல. அப்புறம் சண்டை போடாமலும் இருக்க முடியல. அதனால ஒரே டிவிலயே பாத்துக்கிறோம். ஆனா முதல்ல ஏன் விருப்பப்படி. இல்ல ஏன் விருப்பப்படி. இல்ல என் விருப்பப்படி தான் பாக்கணும். அப்போ நான் யார் மூஞ்சிய பாத்துட்டு இருக்கறது? நான் தான் ஃபர்ஸ்ட் பாப்பேன். அட அத நீங்க இவ்ளோ செலவு பண்றதுக்கு முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும். ஆனா அவங்க 4 பேருக்குள்ள சண்டை போடுறது ஓயவே இல்ல. சரளா பேச்சும் கேக்கறது இல்ல. சரளா தலையில கைய வச்சுட்டு உட்காந்துட்டா. இவங்கள திருத்தவே முடியாதுன்னு சோஃபால உட்காந்துட்டா. அப்புறம் 4 மருமகளும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. காலையில 6 மணி ஆனதுமே நீது தன்னோட கணவனை எழுப்ப முயற்சி செஞ்சா. அட என்ன ஆச்சு? இன்னைக்கு சண்டே, இன்னைக்காச்சும் தூங்க விடுப்பா. அட ஏந்திரிங்களேன், எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஏந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம செஞ்சுட்டு வந்துடலாம். என்ன பண்ணணும்? என்ன பண்ணாலும் தனியா போய் பண்ணு. என்ன தூங்க விடு. ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? சீக்கிரமா போலனா ரொம்ப நேரம் லைன்ல நிக்க வேண்டியிருக்கும். இது என்ன முட்டாள்தனம்? எனக்கு வரலன்னு சொன்னாலும் கூட நீ கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. போயிங்கிருந்து, நான் தூங்கணும். அட கடவுளே, இவரை நம்பினா எதுவுமே நடக்காது போலயே. அப்புறம் அவ தன்னோட வயித்தை பிடிச்சுக்கிட்டு வெளியில வந்ததுமே பார்த்தா, ஏற்கனவே அவளோட பெரிய ஓரவத்திங்க 2 பேரு, அப்புறம் ஒரு சின்ன ஓரவத்தி வயித்தை பிடிச்சுக்கிட்டு பாத்ரூம்க்கு வெளியில நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்து, அட கடவுளே, லேட் ஆயிடுச்சு போல, இன்னும் சீக்கிரமா எந்திரிச்சிருக்கணும். நீதுவ பார்த்து சின்ன ஓரவத்தி இப்படி சொன்னா, வாக்கா வா, சீக்கிரமா லைன்ல நின்னுக்கோங்க. நீங்கெல்லாம் வெளியில இருக்கீங்கன்னா அப்போ டாய்லெட்ல யார் இருக்கா? வேற யாரு, நம்ம அத்தை தான். நிதி பாத்ரூம் கதவை சத்தமா தட்டிக்கிட்டே இப்படி சொன்னா, அத்தை தூங்கிட்டு இருக்கீங்களா என்ன? சீக்கிரம் வாங்க, இங்க ஒரு பெரிய லைனே இருக்கு. நிதி இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்களோட மாமியார் ஷீலா டாய்லெட்ல இருந்து வெளியில வந்தாங்க. அவங்க இப்படி வெளியில வந்ததுமே நீது தன்னோட வயித்தை பிடிச்சிக்கிட்டு அந்த கியூ லைனை கட் பண்ணிக்கிட்டு பாத்ரூம்குள்ள நுழைஞ்சு உடனே கதவை மூடிக்கிட்டா. இது எல்லாத்தையும் பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அப்போதான் பெரிய மருமக ராகி சத்தமா கதவை தட்டிக்கிட்டே இப்படி சொன்னா, அடியே நீத்து பொண்ணு, சீக்கிரம் வெளியில வா. நான் தான் போகணும், நீ எப்படி உள்ள போகலாம்? வா வெளியில வா. ஏம்மா கதவை இப்படி பலமா தட்டுற? அதை உடைக்கணும்ட்டு முடிவு பண்ணிருக்கியா என்ன? அவ இப்போ உள்ள போயிருக்கா, வேலையை முடிச்சுக்கிட்டு தான் வருவா. அப்புறம் நான் உள்ள இருக்கும்போது கூட யாரோ கதவை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. பெரியவங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்கும்ட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. உங்களுக்கு அப்படி கேஸ் ப்ராப்ளம் இருந்திருந்தா நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு வேலையை முடிச்சிருக்கலாம்ல. இப்போ உங்களோட கேஸ் ப்ராப்ளம்னால நாங்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் விடுங்க அத்தை. இன்னும் எவ்வளோ நாள் வரை இப்படி ஒரே டாய்லெட்டால மேனேஜ் பண்ணிக்கணும் சொல்லுங்க? வாழ்க்கை முழுக்க இப்படிதான் இருக்கணும். அப்படின்னா அதாவது உங்ககிட்ட ஒரு டாய்லெட்டாவது இருக்குன்னு சந்தோஷப்படுங்க. கிராமத்துல நாங்க வெளியிலேயே போக வேண்டியதா இருந்தது. அப்படி வெட்ட வெளியில போறதுக்கான சந்தோஷமே தனி. இப்படி சொல்லிட்டு ஷீலா வாய் முடிக்கிட்டாங்க. ஆனா அத்தை, உங்களுக்கு 4 மருமகள்கள் இருக்காங்க. நீங்க அட்லீஸ்ட் 2 டாய்லெட்டாவது கட்டிருக்கலாம்ல. பெருசா வந்துட்டா 2 டாய்லெட் கேக்குறா. இது வீடு, உங்க அப்பனோட ஹோட்டல் கிடையாது. ஆனா அத்தை, இப்படி லைன்ல நின்னுட்டு இருக்கும்போது பார்த்தா இது ஏதோ வீட்டு டாய்லெட் மாதிரியே இல்ல, வெளியில ஃப்ரீ டாய்லெட் மாதிரி இருக்கு. ஆனா என்ன, ஒரு பக்கெட்டு மக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு வர வேண்டியது இருக்காது. நிதி இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ராகி ஒரு பயங்கரமான கேஸ் விட்டுட்டா. அந்த துர்நாற்றத்தினால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மூக்க பிடிச்சுக்கிட்டாங்க. ராகி இப்படி செஞ்சதுமே ஷீலா சொன்னா, அட கடவுளே, ஐயோ, ராத்திரி என்னத்தை தான் சாப்பிட்டாளோ இந்த பொண்ணு, இப்படி நாறு நாறுன்னு நாறிட்டு இருக்கு. ஐயையோ அத்தை, இத்தனை பேர் இருக்கிற வீட்டுல இப்படிதானே நடக்கும், பொறுத்துக்கிட்டே ஆகணும். ராகி மறுபடியும் கதவை தட்டி நீதுவ வெளியில கூப்பிட்டா. சீக்கிரமா வெளியில வாமா தாயே, இனி எல்லாம் மீறி போயிடுச்சு. இப்படி சொல்லிட்டு ராகி மறுபடியும் கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டா. ஷீலா தேவியோடது ஜாயிண்ட் ஃபேமிலி. அதுல 4 பசங்க 4 மருமகள்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு டாய்லெட் தான் இருந்தது. எல்லாரும் அதையே தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. அவங்க வீட்டுல இருக்கிறதுக்கு 2 டாய்லெட் என்னவோ இருக்குதான். ஆனா அந்த இன்னொரு டாய்லெட் உடைஞ்சு போயிருந்தது. இதனால அதை யாராலையும் யூஸ் பண்ண முடியல. பாவம் எல்லாருக்குமே டாய்லெட்டுக்கு அவங்களோட முறை வரத்துக்கு ஒரு பாதி நாள் வரை கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்.
இந்த லட்சணத்துல யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அப்புறம் இனி அவ்வளோதான். இப்படியே ஒரு நாள் யாரோ அவங்க வீட்டு டோர் பெல்ல ரிங் பண்ணாங்க. நீது கதவை திறந்தா. மேடம், ரஷ்மி உங்களுக்கு பார்சல் வந்திருக்கேன். இரு, நான் அவளை கூப்பிடுறேன். ரஷ்மி, ஓ ரஷ்மி, உனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு பாரு. வரேன்க்கா. இந்தாங்க. அவன் பார்சலை கொடுத்துட்டு போக தான் போனான். ஆனா திடீர்னு நின்னுட்டு இப்படி சொன்னான். ஒன்றும் நினைக்கலண்ணா, நான் உங்க டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாமா? எதுக்கு? ஏவா, நேச்சருக்கு எப்போ வேணாலும் வரலாம்ல. எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, போகட்டுமா? அக்கா, இப்போ டாய்லெட்ல யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. எனக்கு என்னடி தெரியும். ஆனா இவனுக்கு அவ்வளோ அவசரம்னா நம்ம என்னடி செய்ய முடியும்? கூட்டிட்டு போ. ரஷ்மி அவனை டாய்லெட்க்கு கூட்டிட்டு போனா. ஆனா அவன் அந்த கதவை திறக்க பார்த்தப்போ அந்த டாய்லெட் உள்ள இருந்து லாக்டா இருந்தது. உள்ள இருந்து ஒரு குரல் கேட்டது. அட, இப்ப யாரு? இங்கேயாவது நிம்மதியா இருக்க விடுங்களேன். காலங்காத்தால இப்படியும் போக முடியாது, இப்பவும் போக முடியாதா? என் வேலை முடியற வரைக்கும் நான் வெளியிலயே வரமாட்டேன். அட அக்கா, மெதுவா பேசுங்க. யாருக்காவது கேட்டுடுச்சுன்னா என்ன நினைப்பாங்க? கேட்டாங்கன்னா கேட்டுக்கட்டும். நமக்கு எவ்வளோ மோசமான மாமியார் வாய்ச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரிய வரும். வீட்ல இத்தனை பேருக்கு ஒரே ஒரு டாய்லெட் தான் இருக்கு. அப்போ ரஷ்மி அந்த ஆளுக்கிட்ட இப்படி சொன்னா. மன்னிச்சுக்கோங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். பரவாயில்ல, எனக்கு அவ்வளோ எமர்ஜென்சி கூட இல்லை. இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு கிராஸ் லெக்டா நின்னுட்டான். ஆனா ரொம்ப நேரம் காத்திருந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க வெளியில வராததால அந்த ஆளு உடனே அங்க இருந்து போக ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் ரஷ்மி அந்த ஆளை கூப்பிட்டு இப்படி சொன்னா. அட இருங்க, எங்க போறீங்க? நீங்க உங்க வேலையை முடிச்சுக்கிட்டே போங்க. நான் டாய்லெட்டுக்கு போகவே வேணாம். இங்கேயே வெயிட் பண்ணேன்னா எனக்கு பேண்ட்லயே போயிடும். அதுக்கு பதிலாக நான் பஸ் ஸ்டாண்டில் போய் பப்ளிக் டாய்லெட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு அங்கிருந்து ஓடியே போயிட்டான். இதை பார்த்து ரஷ்மி தலையை பிடிச்சிக்கிட்டு உக்காந்துட்டா. இப்படியே சில மாசங்கள் கடந்தது. ஆனா அவங்களோட டாய்லெட் பிரச்சனை அப்படியே தான் இருந்தது. ஒரு நாள் ஷீலா வெளியில போயிருந்தப்போ அந்த 4 மருமகள்களும் சேர்ந்து அவங்களோட தினசரி டாய்லெட் பிரச்சனைய எப்படி தீர்க்கணும்ட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடக்கடவுளே, எப்படிப்பட்ட நாள் வந்துருச்சு பாரேன். நம்மளோட அத்தைய பத்தி பேசுறதுக்கு பதிலா டாய்லெட் பத்தி பேச வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அத்தை தான். சரி, அதெல்லாம் விடு. இப்ப நம்மளோட அத்தைய இன்னொரு டாய்லெட்டை ரிப்பேர் பண்ண வைக்கிறதுக்கு எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும். ஒழுங்கா சொன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நாம ஒரு திட்டத்தை போட்டாகணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்மள யாரா ஒருத்தரோட வயிறை சரியில்லாத மாதிரி பண்ணிடணும். அவங்க நாள் முழுக்க டாய்லெட்லயே இருக்கிற மாதிரி ஆயிடணும். அப்போ மாமியாருக்கு யூஸ் பண்ண முடியாததால எக்ஸ்ட்ரா டாய்லெட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அவங்களுக்கு தெரிய வரும். ஆனா யாரோட வயிற்ற சரியில்லாத மாதிரி ஆக்கணும்? உன்னோடதே பண்ணிக்கோ. நான் உனக்காக மோஷன்ஸ்க்கான டேப்லெட் எடுத்துட்டு வரேன். ஆஹாஹா, நல்லா இருக்கே. உங்களுக்கு நான் தான் கிடைச்சேனா? ஒருவேளை அந்த நேரத்துல டாய்லெட் ஃப்ரீயா இல்லாம இருந்தா அப்ப நான் என்ன பண்றது? ஒரு வேலை செய்யலாம். இது உங்க ஐடியா. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்களேன். முடியவே முடியாது. அட, நாம ஏன் நம்மளோட வயிற்ற பாடாக்கணும்? யாரால இந்த பிரச்சனை வந்திருக்கோ அவங்களோட வயிற்றையே பாடாக்கிடலாம். அவங்க தான் பெரியவங்கன்ற அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எல்லார விட முன்னாடி போயிடுறாங்க. ஆமா, இது நல்ல ஐடியா தான். அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அன்னைக்கு சாயந்தரமே அவங்களோட மாமியாரோட சாப்பாட்டுல மோஷன்ஸ்க்கான டேப்லெட்டை மிக்ஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஷீலாவோட வயிறு கடபடன் ஆயிடுது. அப்புறம் ஓடிக்கிட்டே டாய்லெட் பக்கம் போனா. ஆனா அப்பதான் ரஷ்மி நடுவுல வந்து டாய்லெட்குள்ள போய் கதவு முடிக்கிட்டா. ஷீலா கதவை தட்டிக்கிட்டே சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாங்க. அடியே, காலையில இருந்து டைமே கிடைக்கலையாடி? நான் போக வேண்டிய நேரத்துல தான் போவியா? சீக்கிரம் வாடி வெளியில. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரஷ்மி வெளியில வந்தா. உடனே ஷீலா உள்ள போய் வேலையை முடிச்சுக்கிட்டு வேர்வைய தொடச்சிக்கிட்டே வெளியில வந்தா. அப்புறம் அவ தன்னோட ரூம்க்கு போயிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அவளோட வயித்துல அதே பிரச்சனை ஆரம்பிச்சது. அவ வேற வழி இல்லாம திரும்ப டாய்லெட்க்கு போயிட்டு இருந்தா. அப்பதான் நிதியும் டாய்லெட்க்கு போயிட்டு இருந்தா. உடனே ஷீலா அவகிட்ட இப்படி சொன்னா. அடியே, எங்கடி போற? நான் உடனே போயாகணும். கொஞ்சம் லேட் ஆனாலும் நீ தான் கிளீன் பண்ண வேண்டியிருக்கும். நானும் சீக்கிரமா போயே ஆகணும் அத்தை. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் இப்படி போயிட்டு அப்படியே வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு அவ டாய்லெட்குள்ள போனா. அட, சீக்கிரம் வெளியில வாடி. வாமா தாயே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராக்கியும் அந்த இடத்துக்கு வந்து ஷீலா கிட்ட இப்படி கேட்டா. என்னாச்சத்த? உங்க வயிறு சரியில்லையா என்ன? ஆமாண்டி, எனக்கும் அப்படிதான் தோணுது. வயிற்றுக்குள்ள பயங்கர கடபடுன்னு இருக்கு. ஆனா இந்த விளங்காதவ ரொம்ப நேரமா டாய்லெட்ல உட்காந்துட்டு இருக்கா. இப்ப புரிஞ்சிருக்கா அத்தை? இன்னொரு டாய்லெட் இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அதனாலதான் நாங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், இவ்ளோ பெரிய ஃபேமிலிக்கு இன்னொரு டாய்லெட் இருக்கணும்ட்டு. வீட்ல அறைகள் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, டாய்லெட்ஸ் மட்டும் நிறையவே இருக்கணும். சரியா சொல்லிருக்கமா. என்ன மாதிரி வேற யாருக்காவது இப்படி பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்களோட நிலைமை அதோ கதிதான். எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சு. நாளைக்கே இன்னொரு டாய்லெட்டை சரி பண்ண வைக்கிறேன்.
இப்படி சொல்லிட்டு ஷீலா அங்கிருந்து போயிட்டா. அப்புறம் அந்த 4 மருமகள்களும் சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டாங்க. நம்ம மிஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. Thanks for watching.